உலகத்துல நிறைய விஷயங்கள் வியர்டா இருந்தாலும் பார்க்க காமெடியா இருக்கும். படத்துல இப்ப நிறைய காமெடி சீன்ஸை பார்த்து சிரிச்சிருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி காமெடி சீன் ரியல் லைஃபே நடக்காதா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் உங்க நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம், திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெயிலுக்கு போடுவாங்க. அதே மாதிரி உலகத்திலே ஒரு சேஃபஸ்டான ஜெயில்னா அது பால்டமோர் ஜெயில் தான். அதுல ஐசோலேஷன் ஒரு கேட்டகரி இருக்கு. அதாவது நம்ம ஊர்ல கொரில்லா செல் இருக்க மாதிரி ரொம்ப மோசமான கொடூரமான ஆளுங்க தான் அங்க போடுவாங்க. அப்படி போடும்போது அங்கிருந்து ஒரு பிரிசனர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு சேஃப் கார்டாக போட்டிருந்த ஒரு லேடி வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அதனால அடுத்த லேடி கார்டுன்னு கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு ஒரு தடவை 8 மாசத்துல 4 பேர் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. இதுக்கு யாரா காரணம்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, அந்த செல்ல இருந்த அந்த நம்ம கொரில்லா வேலையை பார்த்துருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வாழ்ந்துருக்கான். அங்கேயே போய் திருத்த மாட்டியடா. 2011 லாரன்ஸ் ரிப்பிள் அப்படின்னு ஒருத்தர் பேங்கை கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சு போகாம அங்கேயே வெயிட் பண்ணி ஒரு டீ சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காப்புல. திடீர்னு இல்லை, அவர் வெயிட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியே போலீஸ் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு நீங்க ஏன் வந்து தப்பிக்காம இங்கேயே உட்காந்துருந்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு அவர் பதில் சொன்னார், சார் வீட்டில் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல சார், ப்ளீஸ் சார் என் உள்ளே போடுங்க சார், சோறு ஏதோ ஒன்று போட்டால் பரவாயில்ல சார், எனக்கு சோறு போட்டு கொள்றா சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் திருடு போன வீட்டில் ஒரு திருடன் என்ன பண்ணியிருக்கான், எல்லாத்தையும் திருடிட்டு ஒரு ஓரங்கட்டி அழகாக வண்டியில் ஏற்றுற மாதிரி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு படுத்துருக்கான். ரொம்ப டீப் ஸ்லீப்புக்கு போனதுனால காலைல போலீஸே வந்து அவனை எழுப்பி தம்பி என்ன பாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு மேனே குச் நஹி சாப் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓவர் டைமில் வேலை வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கம்பெனியில் பேப்பர் போட்டு வேறு கம்பெனி தேடுங்க ப்ரோ. நெதர்லாந்தில் ஒரு பிரிசனர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சிருக்காப்புல. எப்படின்னா சாம்சங் ரெடம்ஷன் படத்தில் வர மாதிரி செவுத்து நோட்டில் தப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சவர் வெளியில் போனோன்னு தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, சாப்பாடு இல்லை, வேலை இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, லவ்வர் இல்லை, ஒய்ஃபும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் ஃபீல் பண்ணி, சார் கொஞ்சம் கதவை மட்டும் திறந்து சார், நான் உள்ளே போய் உட்காந்துருக்கேன். இதே மாதிரி மிஸ்ட்ரியான ஃபன்னியான விஷயங்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டங்குன்னு தட்டினீங்கன்னா என்னோட வீடியோ டான்னு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும்.